வணக்கம் மக்களே. நானும் என் மனைவியும் ஒரு நாடி வைத்தியரை பார்க்க போனோம். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, "நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டாரு. "ஐயா, கடலெண்ணெய் தான்யா யூஸ் பண்றேன்" அப்படின்னேன் நானு. "எங்க வாங்குறீங்க?" அப்படின்னு கேட்டாரு. "ஐயா, ஸ்டோர்ஸ்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவேன்ட்டு." "ஏங்க அது 100% நேச்சுரல் கிடையாதுங்க. அதுலயும் கெமிக்கல் இருக்கு. தயவுசெய்து மரச்செக்கு எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கோல்டு பிரஸ்ட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அந்த நேச்சுரல் எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2 to 4 ஹவர்ஸ் ஆகும் டைஜஷன் ஆகிறதுக்கு. அதுவே நீங்கள் அளவாக யூஸ் பண்ணணும். இதுவாக ரீஃபண்ட் ஆயிலு, பாம் ஆயிலு, சன்ஃப்ளவர் ஆயிலு, வெஜிடபிள் ஆயிலு இந்த மாதிரி அன்நேச்சுரல் ஆயில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது 6 to 8 ஹவர்ஸ் ஆகும் டைஜஷன் ஆகிறதுக்கு, செரிமானம் ஆகிறதுக்கு. எல்லா உணவையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆயில் தான், எண்ணெய் தான் அதிக நேரம் எடுத்துக்குது செரிமானம் ஆகிறதுக்கு. அப்போ நம்ம ஆயிலை குறைச்சாலே ஆயில் அதை குறைச்சாலே நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் முக்கியமான மெயினான பாயிண்ட்டு. நம்ம ஆயிலை நம்ம குறைக்கல வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட நோய்கள் வரும். இதய நோய் வரும், ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாகும், கல்லீரல் பாதிப்பு வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். கட் ஹெல்த் நல்லா இருக்காது, ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அளவாக ஆயில் எடுத்துக்குவோம். மரச்செக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் அளவாக எடுத்துக்கணும். அளவாக எடுத்துக்கலைன்னா அதுவும் விஷம்தான். எதாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கணும். இதனால் எல்டிஎல் இன்க்ரீஸ் பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, குட் கொலஸ்ட்ரால் கம்மியாகுது. அதனால் தயவுசெய்து மரச்செக்கு எண்ணெயை அளவாக எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம உடலுக்கு நல்லது. அதனால் இன்றைய எண்ணெய் நாளைய ஆரோக்கியம். நன்றி, வணக்கம்.